வணக்கம் நண்பர்களே. த ஆர்ட் ஆஃப் அன்டிசிஷன். இந்த பக்கங்களில் அந்த ஆர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, டிசிஷன் மித்தவங்களை எப்படி இம்மிடியேட்டாக எடுக்க வைக்கிறது, நம்ம எடுக்காமல் அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்கிறாரு. நம்ம இந்த டெக்னிக்ஸை நிறையா ஹோட்டல்ஸில் பார்த்துருப்போம். என்னன்னா லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது. பார்த்தா என்ன செய்வாங்கன்னா, ஒரு சில பேர் ஸ்பெஷலாக இது பிரியாணிக்கு மட்டும்தான் அந்த கடை அப்படின்பாங்க. ஸோ அப்போ வேறு ஆப்ஷன் இல்லை, டேரெக்டாக போய் பை பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி உங்களோட பிஸ்னஸ்லையும் உங்களோட ஜாப்லையும் அந்த பிஸ்னஸில் இது மாதிரி ஆப்ஷன்ஸ் கம்மியாக கொடுங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ ரெண்டு ப்ரீமியம், நார்மல், இது மாதிரி ரெண்டு இதாக கொடுங்க. அவங்கள அதிகமாக திங்க் பண்ண வைக்க விடாமன்னா, திங்க் பண்ண விடாமல் வச்சுருந்தா ஈஸியாக அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்களை டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி நிறைய ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதுலேயே நிறையா டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த டெக்னிக்லாம் அவர் பிஸ்னஸில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இந்த புக்கில் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. நீங்களும் உங்கள் பிஸ்னஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சு உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களோட ஆப்ஷன்ஸை கம்மி பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் ப்ரொஃபைலில் இருக்கலாம், நீங்கள் ஜாபில் இருக்கலாம், நீங்கள் நிறையா ஸ்கில்ஸை வச்சுக்கிட்டு எந்த ஸ்கில்லுமே ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. ஸோ உங்களோட ஒரு ரெண்டு ஸ்கில் இருந்து அந்த இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான இது இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் டிசிஷனை அடுத்தவங்க ஈஸியாக எடுக்கிற வைக்கிறதுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காகவும் மினிமைஸாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் இந்த பக்கங்களில் நான் ஷேர் பண்ண நினச்சது. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.